இடுப்பு மற்றும் அடிவயிற்றின் தசைகளுக்கு ஒரு சிறந்த நீட்சியை அளிக்கிறது. இரத்த ஓட்டத்தை மேம்படுத்த உதவுகிறது. ஏகபாதாசனம். மன ஒருமைப்பாடும் திட சிந்தனையும் உண்டாகும். வாத நோய், நரம்பு தளர்ச்சி போன்ற நோய்கள் குணமாகும். திரிகோணாசனம். மன அழுத்தம் மற்றும் பதட்டம் குறையும். முதுகு வலியில் இருந்து நிவாரணம் கிடைக்கும். உடலின் முக்கிய தசைகளை வலுவாக்கும். வீரபத்ராசனம். இந்த ஆசனம் தசைக்கூட்டு பிரச்சனைகள் உள்ளவர்களுக்கும் உதவக்கூடும். குறைந்த இரத்த அழுத்தம் உடையவர்களுக்கு இந்த ஆசனம் பயனுள்ளதாக இருக்கும். பரிவிருத்த திரிகோணாசனம். சிறுநீரக கோளாறுகள் குறைகிறது. வயிற்று பகுதி உறுப்புகள் புத்துணர்வு பெறுகிறது. மூச்சு பிடிப்பு சரியாகிறது. உட்கட்டாசனம். கீழ்முதுகு மற்றும் உடற்பகுதியை வலுப்படுத்த உதவுகிறது. தொடை, கணுக்கால், கால் மற்றும் முழங்கால் தசைகளை வலுப்படுத்துகிறது. ஏகபாத உட்கட்டாசனம். மூட்டு வலிகளை குணப்படுத்தும். மூளை செயல்கள் நன்றாக இயங்கும். மூட்டு ஜவ்வுகள் நல்ல முறையில் இயங்கும். கருடாசனம். கால்கள் மற்றும் இடுப்புகளை தளர்த்துகிறது. வாத நோயை போக்க உதவுகிறது. மழலை மனமாராக இக்குழந்தைகளின் அழகான காட்சியை நாம் அனைவரும் உற்சாகப்படுத்துவோம். பத்மாசனம். தூக்கமின்மையை எதிர்த்து போராடுகிறது. மன ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது. கவலை மற்றும் பயத்தை குறைக்கிறது. சுவாசத்தையும் அதிகரிக்கிறது. கரவொலி எழுப்பி மழலைகளை உற்சாகப்படுத்துவோம். சசங்காசனம். உச்சந்தலையை கீழே கொண்டு சென்று அழுத்துவதால் தலையில் இரத்த ஓட்டம் அதிகமாகும். கழுத்து வலி ஏற்படாது. முகம் பொலிவு பெறும். அடுத்த மத்தியாசனம். கண்களின் பார்வையை தெளிவாக்கும். கழுத்து பிடிப்பு, நரம்பு பிடிப்பு விடுபடும். முதுகெலும்பை வலுப்படுத்தி இளமை நிலைக்கும்.
பதற்றத்தை நீக்குகிறது, இரத்த நாளங்களை தளர்த்துகிறது, தூக்கத்தை மேம்படுத்த உதவுகிறது, தசை பிடிப்பை குறைக்கிறது. ஆனந்தாசனம். மன அழுத்தத்தை குறைக்கவும் மூளையை அமைதிப்படுத்தவும் இந்த ஆசனம் பெரிதும் உதவுகிறது. செறிவு மற்றும் அறிவாற்றல் செயல்பாட்டை ஆனந்த ஆசனம் மேம்படுத்துகிறது. Mind blowing. தனுராசனம்.